எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோ. இது வந்து 2வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இந்த வாரத்தில் இடையில புதன்கிழமை எடுத்த வீடியோ தான் அது. போஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தா டைமே கிடைக்கல, வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லை. பிள்ளைகளை வச்சுட்டு எனி டைம் பிள்ளைங்க கூட இருக்கனால அது இதுன்னு ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கறதுனால வீடியோவை சரியாக எடுக்க முடியல. எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளீஸ் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னென்ன வேலை பார்க்குறேன், காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காலையில் நேரத்துலேயே தண்ணி வந்துடுச்சு. அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. காலையிலே கிளம்புனனால எல்லா வேலையும் நான் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு பாப்பாங்க தூங்கி எழுந்துச்சு அவங்கள பார்க்கணுன்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அம்மா அப்பா கிளம்பிட்டு கடைக்கு போயிட்டு இட்லி வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்துருன்ட்டு கிளம்பிட்டாங்க. சரின்ட்டு தங்கச்சி பிள்ளை வந்தால் அவளுக்கு 2, பாப்பாவுக்கு 2ன்ட்டு எல்லாத்துக்கும் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு நானும் துணி துவைச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, என்னோடய டெலிவரி டைமில் என் ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எப்படி வந்து ஒவ்வொன்றும் சரி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்சேன். உங்களுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஜிஹெச், நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து ஜிஹெச் தான் போனேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு டெலிவரி வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னு காலையில் 6 மணிக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை காலையிலலாம் போயிட்டேன். அங்கே போய் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப பனிக்கூட தண்ணி உடஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கு அவங்க இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு வலி இல்லைல்ல, அதனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணலான்ட்டாங்க. என் ஃபேமிலி சைடில் பனிக்கூடம் உடஞ்சனால கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்படி இருந்தும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா பரவாயில்ல, 1 நாள் இருந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை நம்பி இருந்துட்டேன். எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் பனிக்கூடம் உடஞ்சிச்சு. 6 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வலி எடுத்துச்சு, ஃபுல்லாக ஒன்றும் வலி எடுக்கலை. சரின்ட்டு இதுக்கு மேலே இங்கே பார்க்க முடியாதுன்ட்டு பெரிய ஜிஹெச் அனுப்புனாங்க. அங்கே போய் பார்த்தா ஜெல்லு வைக்கணுன்னாங்க. ஜெல்லு வச்ச மாதிரியே எனக்கு தெரியலை. மறுச்சு நாள் காலையில் 10 மணிக்கு எனக்கு வலி வந்துச்சு. நார்மலாக ஓரளவுக்கு வலி அதிகமாச்சு. என் அம்மா மாமியார் யாரையுமே பக்கத்தில் அவ்வளோக்கா விடலை. நானும் நடக்கிறேன் 6 மணி வரைக்கும் நடந்தேன். அதுக்கப்புறம் தான் பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி ஆப்ரேஷனும் பண்ணிவிட்டு 8 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். 8வது நாள் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, தையல் பிரித்தோன்னா 1 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் வந்து 9 மணிக்கு மேலே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தையல் நல்லா இருக்குது அப்படின்னா தான் வீட்டுக்கு விடுவாங்க. எனக்கு வந்து வயிற்று இப்படி பார்க்குறாங்க, ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. தையல் பிரிச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து பார்க்குறப்ப தையல் 2ஆக பிரிஞ்சிருச்சு. எதனால் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 நாள் வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு மருந்து மட்டும் போட்டுவிட்ட சொன்னாங்க. அதுவும் ப்ரைவேட்டாக போய் வாங்கிட்டு வந்து தான் அந்த மருந்து 3 நாள் போட்டு விட்டாங்க. ஒட்டிரும்னு சொல்லி. எனக்கு அதை பற்றி ஒன்றும் உண்மையாக தெரியலை. ஃபஸ்ட்டு பேபி வரையா, யாரும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. எனக்கு பயம் வேறு உள்ளுக்குள்ளே. ஏற்கனவே 8 நாள் ஆச்சு, கையிலேயும் உண்மையாக காசு இல்லைங்க. நான் உண்மையாக கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதனால் ஜிஹெச் போனேன். அங்கே போய் பார்த்தா 1 வாரம் கிட்டத்தட்ட இதாக இப்போ ஆப்ரேஷன் பண்ணுவோம், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரோனா இருக்குது அப்படின்ட்டாங்க. கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டு நடந்தே கூட்டிகிட்டு போனாங்க. பிரசவ வார்ட்லேருந்து அடுத்த ஒரு உள்ளேயே தான், ஆனால் கொஞ்சம் தூரம் வெளியே, ரொம்ப தூரம் நடக்க வச்சே கூட்டிகிட்டு போய் ஒரு கொரோனா வார்டில் என்னை விட்டுட்டாங்க. அங்கே ஒரு 5 நாள் இருந்தேன். அங்கே 5 நாள் கழித்து என் குழந்தைய வந்து எங்கள் மாமியார் ஊருக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னா பாப்பா நல்லா இருக்கா, அவளும் இங்கே இருந்தால் வந்து சரி வராதுன்ட்டு மாமியார் ஊர்லேருந்து வர சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பாப்பா அவங்க தான் பவுட்ரு பால் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. 1 மாதம் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் கொரோனா வார்டிலேருந்து 1 வாரம் கழித்து தான் எனக்கு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. முதல்ல எப்படி இடுப்பில் ஊசி போட்டு படுக்க வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி சேம் அப்படியே பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாகிடுச்சு. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் அந்த நைட்டு வந்து எனக்கு மாஸ்க்கு, அப்புறம் இந்த தலைக்கு அது இதுன்னு ஏதோ வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து பல்ஸ் வந்து 60க்கு கீழே போயிடுச்சுட்டா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் வந்து எங்களோட லாஸ்ட்டு கையில் இருக்கிறதுன்ட்டாங்க. எனக்கு உண்மையாக அந்த இடத்துல நான் ஒன்று தான் யோசித்தேன். யாரை பற்றியும் யோசிக்கலை. என் வாழ்க்கை இதோட முடியக்கூடாது, என்னை நம்பி இந்த பூமியில் ஒரு குழந்த இருக்குது
அதுக்காண்டினாலும் திரும்பி வரணும்னு நினச்சி தான் உண்மையாக நான் அந்த இடத்துல 5 நாள் அந்த மாஸ்கோடையே இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ ஒன்று தப்பிச்சு வெளியே வரலாங்கிறப்ப கொரோனா 15 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறப்ப நார்மல்னு வந்துருச்சு. அந்த மாஸ்க்கை கழட்டினா மூச்சு விட முடியாது, திணறும். இந்த டிவியில் காட்டுற மாதிரி எனக்கு நடந்துச்சு. என்னால் உண்மையாக அந்த ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட 40 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து பாப்பா வந்து உண்மையை சொல்லணுன்னா எங்ககிட்ட 10 நாளைக்கு மேலே கையில் காசே இல்லை. சாப்பாட்டுக்கு கூட 3 நேரமும் என் கூட வந்து எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் வீட்டுக்காரரு பார்த்தாக்கி என் குழந்தைக்கு தேவையான செலவு எதுவுமே எங்களால் மேனேஜ் பண்ண முடியலை. நாங்கள் என்ன நினச்சோம், நார்மல் ஆயிரும், ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடலான்னு தான் போனோம். அங்கே போய் பார்த்தா அடி மேலே அடிங்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி தையல் பிரிஞ்சு அதுக்கு ஒரு 5 நாள் கழித்து கொரோனான்னு சொல்லி அதுக்கு ஒரு 15 நாள் இப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட 40-45 நாள் நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். உண்மையாக எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே அந்த கொடுப்பாங்கள்ல அன்னதானம், அதில் வாங்கிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. என் வீட்டுக்காரரு இந்த அம்மா உணவு திட்டம் அப்போ இருந்துச்சு, அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. உண்மையாக நான் வந்து அந்த 40 நாள் வந்து ஒவ்வொரு நிமிஷமே என் குழந்தைக்காண்டி மட்டும்தான் பல்ல கடிச்சிட்டு நாங்கள் இருந்தேன். அந்த நிமிஷம் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா, நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சுருக்கணும், டெலிவரி எப்படி இருக்கும் என்ன இது. எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் டெலிவரி ஆகிட்டு வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லதாகவே இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக நான் போய் அட்மிட் ஆகிறப்போ என்னமோ தெரியலை, ஜனவரி மாதம் ஃபுல்லாக கொரோனா வந்து டபுள் மடங்காக ஏறிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக நீட்டாகவே இல்லை. என்னை ரொம்ப வந்து 40 நாள் வந்து நான் ஏன்டா இருக்கோங்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் மொத்தமாக மாற்றிருச்சு. அதுக்காண்டியே நான் என்ன பண்ணேன், செகண்ட் பேபியை வந்து எப்படியெல்லாம் சரி பண்ணி எப்படி அதுலேருந்து மீண்டு வருவோன்ட்டு 3 வருஷம் கழித்து தான் செகண்ட் பேபிக்கே பிளான் பண்ணோம். செகண்ட் பேபிக்கு அதே மாதிரி பையன்தான். பையனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே இங்கே எல்லாத்துக்கிட்டேயும் கோயம்புத்தூரில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட்டாக பார்த்தா நம்ம செகண்டும் வந்து கஷ்டப்படாமல் பண்ணிக்க முடியும்னு விசாரித்தேன். அப்போ தான் வந்து கேஎம்சிஹெச்ன்னு சொல்லிட்டு இங்கே பீளமேட்டில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சரிங்களா. அங்கே வந்து நார்மல்னால் 20 ரூபாக்குள்ளே தான் 20,000த்துக்குள்ளே தான் செலவாச்சு. ஆப்ரேஷன் அப்படின்னா கூட மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 30,000த்துக்குள்ளே தாங்க வரும். மேக்ஸிமம் 40,000 உங்கள் கையில், நீங்கள் சாப்பாடு செலவு எல்லாம். மற்றபடி உள்ளே உங்கள் பிரசவ டைமில் உள்ள இருக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்துடும். எனக்கு வந்து நான் உண்மையாக என் தம்பிக்கு வந்து வயிற்றில் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து கேஎம்சிஹெச் தான் போனேன். போய் அங்கே வந்து டாக்டர் ஃபீஸ் 30 ரூபா தான். நல்லா நீட்டாக பார்த்து நான் ஓப்பனாக எல்லாமே சொல்லிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், என்னென்ன ஆச்சு, தையல் பிரிஞ்சது எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டேன் அந்த டாக்டர்கிட்ட. எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா டெலிவரி வந்து செகண்டுக்குங்கிறப்ப வந்து 2 ஆப்ரேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கல்ல. இது வந்து 3வது ஆப்ரேஷன் தான் எனக்கு, 2வது பேபிக்கு 3வது ஆப்ரேஷன். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் எல்லாமே சொன்னனால அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சுட்டு எனக்கு டெலிவரிக்கு நான் அங்கே தான் போனேன். நான் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து தம்பிக்கு வந்து பிளட் வாமிட் இருந்துச்சு ஃபுல்லாகவே. சுத்தமாக சாப்பாடே இறங்காது. புரோட்டா இல்லைன்னா செவனப்பு, இந்த 2 இருந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேனே. உண்மையாக எனக்கு வேறு எதுவுமே எடுத்துக்கல. ஃபுல்லாக பிளட் வாமிட்டாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேனோ அந்த அளவுக்கு செகண்ட் பேபிக்கும் கஷ்டப்பட்டேன். அதுக்கும் வந்து சொல்லப்போனால் எனக்கு வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இல்லைங்க. செகண்ட் பேபிக்கு நானும் என் வீட்டுக்காரரு என் குழந்த 3 பேர் தான். நான் படுத்து வாமிட் எடுத்துகிட்டு படுத்தா கூட என் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வந்து தான் என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் தனி கொடுத்துன்னு வந்தோம் வேறு ஒரு ஊரில். அதனால் வந்து ரொம்பவே செகண்ட் பேபிக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ கஷ்டப்பட்டேன். வெளியே வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு நான் வந்து உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு எல்லாமே பெரிய டாக்டர் தான் பண்ணாங்க, சரிங்களா. ஜிஹெச்சில் பண்ண மாதிரி இந்த ட்ரைனிங் ஆளுகளை வச்சு பண்ணிவிட்டு அவசரமாக பண்ணிவிட்டு என் குழந்தைக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் நான் வெளியே சொல்லணுன்னா உண்மையாக எனக்கு இந்த வீடியோ பத்தாது. அதனால் சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு செகண்ட் பேபிக்கு வந்து அவங்களே வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய வெளியே எடுத்தோன்னே என் கண்ணில் காமிச்சாங்க. பையன் பிறந்திருக்குமா பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். உண்மையாக சொல்கிறேங்க, என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லட்டுங்களா. ஃபஸ்ட்டு பேபிக்கு குறைஞ்சது என் உடம்புல 200 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிருப்போம்.
கையில் அந்த இது குத்துவாங்க வெண்பிளான்னு, அது வந்து கைக்குள்ளியெல்லாம் உடஞ்சிருச்சு. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 100 ஊசினாலும் ஏற்றிருப்பாங்க இந்த புண்ணு ஆறுறதுக்கு, கொரோனா வந்ததுக்கு, கொரோனா இதானதுக்கு. மறுபடியும் வந்து அந்த ஓப்பன்லேயே இருந்துச்சு என்னோடய வயிறு வந்து பிரிஞ்சப்போ. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த வயிறு வந்து புண்ணு வந்து கிழிச்சு விடுவாங்க டெய்லியும், காலையிலும் சாயந்தரமும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு அந்த பிளட் வரக்கூடாதுன்னு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருப்பாங்க. என்னோடய வலியெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் சொல்லி அழுக முடியாதுங்க. அவ்வளோ பெரிய வலியிலேருந்து வெளியே வந்திருக்கேன். செகண்ட் பேபிக்கு 3 நாள் தான், குறைஞ்சது 10 பாட்டிலுக்குள்ளே தாங்க குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து செகண்ட் பேபிக்கு வந்து இங்கே ஊருக்குள்ளே விசாரித்து தான் போனேன். 40,000 என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மனசு நிம்மதியாக நல்லபடியாக என் வீட்டுக்காரர் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அந்த 40 நாளும் அவர் வந்து அங்கே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை எங்கக்கிட்ட ஜிஹெச்சில். அவ்வளோ அழுது அவ்வளோ புலம்பி அவர்னால உண்மையாக எதுவுமே என்கிட்ட சொல்லவும் முடியலை. ஏன்னா நானே ஆல்ரெடி உடம்பு ரீதியாக ரொம்ப மனசுன்னு வந்துட்டேன். அதே அளவு மறுபடியும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு முதல்ல ஃபஸ்ட்டு பேபி ஆனதுமே நாங்கள் எல்லாமே விசாரித்து எல்லாம் தெளிவாக போய் முடிவெடுக்கணுன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு என்னை நான் ஒரே வாரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தையல் உண்மையாக சொல்கிறேங்க 2 பேபிக்குமே வீட்டுக்கு வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் போய் பிரித்தோம். ஏன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு எந்த கேஎம்சிஹெச்சும் சரி மற்ற கவர்மெண்ட்லேயும் சரி நான் எங்கேயும் போய் பிரிக்கலை. பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் எல்லாமே செகண்ட் பேபிக்கும் சரி ஃபஸ்ட்டு பேபிக்கும் சரி போய் பிரிச்சுக்கிட்டேன். புண்ணு அதே மாதிரி ஆறல அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் உள்ள வித்தியாசத்தில் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டேங்க. உண்மையாக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா உண்மையாக அவங்க வயிற்றில் குழந்தை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாவே நீங்கள் எவ்வளோ இந்த கோயம்புத்தூருக்குள்ளே எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் 5 இல்லைனா 6 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் பீலமேட்டில் இருக்க கேஎம்சிஹெச் எமர்ஜென்சி பி பிளாக்கில் போய் ஒரு தடவை போய் பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் உள்ள வித்தியாசம், நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், செகண்ட் பேபிக்கு எவ்வளோ கஷ்டப்படாமல் நானே என்னை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இந்த பிரசவங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு 50,000க்குள்ளே இந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா கேஎம்சிஹெச் ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து கிராமத்துக்குள்ளே இருக்கனால தெரியலை. இப்போ எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன். என்ன மாதிரி தெரியாமல் ஜிஹெச்சில் போய் எவ்வளோ பேர் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதை வந்து நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவித்தேன். ஆனால் இப்போயும் அதை அனுபவிச்சுட்ருக்காங்கன்னு எனக்கு கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தனால தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் யாராக இருந்தாலும் ஒரு கணவன் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.